ஐயனார் துணை சீரியல் அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான கதைக்களத்தை வந்துட்டு இங்கே பார்க்கலாம். அதாவது இவங்களோட மனசை வந்துட்டு மாற்றுறாங்க நம்ம நிலா. கார்த்திகை வந்துட்டு கோயிலுக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டது இல்லையா, அவங்க அம்மா வந்துட்டு தடுத்துட்டு நீ போனேன்னா என் உயிரை வந்துட்டு மாய்த்து கொள்வேன் என்று மிகப்பெரிய லெவலில் பிளாக்மெயில் பண்ண வேற வழி இல்லைங்க. கார்த்திகை வந்துட்டு அங்கேயே இருக்க கோயில் நடசாத்துற நேரம் வந்து அண்டு சேரன் வந்துட்டு ஏமாந்ததாங்க மிச்சம். அவர் கண் கலங்கலை, ஆனால் நிலா வந்துட்டு கண் கலங்குறாங்க. நம்ம தான் இவரை இவ்வளோ அவமானப்படுத்துகிறோமா, நம்ம தான் இவரை திருமணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி நெருக்கடி பண்ணி அவரை டிப்ரெஷன் ஆக்குறமான்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு வராங்க. பட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம வந்துட்டு அதாவது கார்த்தியாவை கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் சேரன் அண்ணனுக்கு. ஏன்னா நம்ம தான் இவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம், அவர் வேணான்னு தான் சொன்னார். இப்போ அவர் மனநிலை வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கும், நம்ம கார்த்தியாவை திருமணம் பண்ணியே இவருக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க. விறுவிறுன்னு நிலா வீட்டுக்கு போகிறாங்க. நிலா வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக அவங்க அம்மாவும் இல்லைங்க. கல்யாண வேலைகளாக வந்துட்டு வெளியே இந்த சீர்வரிசை வாங்க போகணும் இல்லையா, அதுக்கு போக கார்த்திகாவை பார்த்துட்டு ஆவேசமாக பேசுகிறாங்க. கூப்பிட்டு ஏமா வரேன்னு சொன்னால் ஃபோன் எடுத்தாலும் எடுக்கலை, உன்னை மதித்து வந்துட்டு சேரன் மாமா வரமாட்டேன்னு சொன்னார், மாப்பிள்ளை கோலத்தில் அதுக்கப்புறம் அவரை வர வச்சோம், ஆசாசையாக வந்தார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்படியான்னு கார்த்திகா வந்துட்டு கேட்குறாங்க. உண்மையிலே எங்கள் மாமா வந்துட்டு மாப்பிள்ளை கோலத்தில் வந்தாரா, உண்மையிலே என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு கண் கலங்கி கேட்குறாங்க. கார்த்திகா எங்களை பார்த்தா விளையாட்டாக தெரியுது, சொல்லிட்டு தானே போனேன் கோயிலுக்கு வந்துடுவேன்னு, நீ ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பூரா சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க உயிரை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க, தூக்க மாத்திரையை வந்துட்டு வாயில் போட போனாங்க, அதனால தான் என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்ல, சரி இப்போ என்ன தான் முடிவில் இருக்க, நீ விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணேன்னா அந்த வாழ்க்கை வந்துட்டு சரியாக இருக்காதுன்னு சொல்ல, எனக்கும் புரியுது நிலா, ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை நிலா, எங்கள் அம்மா வந்துட்டு நான் இறந்துடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா வேறு இங்கே இல்லை, அவர் வெளிநாடு போயிட்டார், என் கல்யாண வேலைக்கு வந்துட்டு பணம் தேவைப்படுதுன்னு, இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கார்த்திகா அழுகிறாங்க. சரிங்க ஓகே, ஒன்றும் அழுகாதீங்க, உங்கள் அம்மா அப்பா பார்க்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் சேரனுக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணு பார்க்க போகிறோம், உங்கள் கல்யாணத்துக்குள்ளே அவருக்கு திருமணம் ஏற்பாடு நடக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அழுகிறாங்க. நிலா அப்படி மட்டும் சொல்லாதீங்க, அப்படி நடந்துச்சுன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், எங்க இவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்க, உங்கள் உயிருக்கு மேலே சேரன் மாமாவை நேசிக்கிறீங்க, அப்போ தைரியமாக முடிவெடுங்க என்ன மாதிரின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திகா கேட்க, நீங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தால் வீட்டுக்கு வந்துடுங்க, அவரை பிடிச்சிருந்தா வந்துடுங்க, சேரன் அண்ணன் வந்துட்டு காயப்பட்டார், கோயிலுக்கு வந்து தாலியோடு வெயிட் பண்ணி அவர் அசிங்கப்பட்டு போயிருக்காரு, அவர் வந்துட்டு சந்தோஷமாக இருக்காருன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கேயே வச்சு திருமணம் பண்ணி வச்சிடலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. நிலா மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க. நீ என்னடி இங்கே வந்த, ஏண்டி உன் வேலை தானாடி, இவ வீட்டை விட்டு வெளியே வரானா, நீ தான் என்னமோ பண்ணியிருக்க, என்ன பண்ணியிருக்க சொல்லுடி, இல்லை வந்துட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிடுவேன், என்னோட வாழ்க்கையிலையும் என் பொண்ணோட வாழ்க்கையிலையும் குறுக்கிடாத, நீ யாருடி அவங்களுக்கு வாரி கட்டிட்டு வர அப்படின்னு மிகப்பெரிய லெவலில் அசிங்கப்படுத்துகிறாங்க. நிலா வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் போகிறாங்க. அதாவது ஒன்று சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைங்க, பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்ல, இந்த அட்வைஸ் மாரிலாம் எனக்கு தேவையில்லை, நீ பொத்திட்டு போடி அப்படின்னு நிலாவை அசிங்கப்படுத்துகிறாங்க. நிலாவுக்கு வந்துட்டு கோவம் வருதுங்க, எப்படியாவது கார்த்திகாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடன்னு. அதுக்கப்புறம் தான் கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குதுங்க. இவங்க கிளம்புறதுக்கு முடிவில் இருக்காங்க, அதாவது சேரன் வீட்டுக்கு கிளம்ப கார்த்திகா, இதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க கஸ்தூரி, அதாவது கார்த்திகா அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவனால தான் இவ கெட்டு போகிறா, அவளை நம்ம மிரட்டுறதை விட அவங்க குடும்பத்து மேலே ஒரு போலீஸ் புகாரை வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலாம், அதாவது மனோகர் மேலே கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி, அதாவது மனோகர் நம்பரை கண்டுபிடிச்சி இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க நம்ம கஸ்தூரி. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.